Assalamualaikum. Hi friends, welcome to Foodie Dad. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோட்டிச்சோர் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மோட்டிச்சோர் லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல பூந்தி பொரிக்கணும். இந்த பூந்தி போடுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜல்லிக்கரண்டி கடையிலலாம் கிடைக்கும். சிலவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க, ஆனால் என்கிட்ட இல்லை. அதனால் நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற பின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா பொரிக்கும்போது பூந்தி கீழே விழாது. அதே மாதிரி திக்கான பின் யூஸ் பண்ணாலும் பெரிய பெரிய பூந்தியாக விழும். அதனால் மீடியம் சைஸ் பின்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு இடுக்கியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த இடுக்கி இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கையால் டேப் பண்ணோம் அப்படின்னாலும் பூந்தி அழகாக விழும். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இங்கே 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது தண்ணியை மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லம்ஸ் ஃபார்ம் ஆகாது, கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் இல்லைனா ரெட் கலர் ஏதாவது எடுத்துக்கலாம். அது கூட பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சால்ட்டு அதுவும் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த கடலை மாவு கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை இதில் ஆட் பண்ணி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எடுத்த 1 கப் தண்ணியில் இந்த அளவுக்கு தண்ணி மிஞ்சி இருக்குது. இப்போது 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்படும். நான் 3/4 கப் தண்ணி யூஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு சூடு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப் மாவு விட்டோம் அப்படின்னா உடனே எலும்பி மேலே வரணும், அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பூந்தி கரண்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அலுமினியம் ட்ரே, அதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி 2 கையால் பிடிச்சிக்கிட்டு வேகமாக டேப் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன பூந்தியாக அழகாக விழும். இந்த பூந்தி ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்ட அடுத்த நிமிஷமே இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஒருவேளை கடலை மாவு காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஹோல்ஸ்லாம் பிளாக் பண்ணிக்கும், பூந்தி கீழே விழாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு டிஷ்யூவை வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச்சு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பூந்தியை போடலாம். பூந்தி போட்டு முடித்ததும் உடனே எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். சூடான எண்ணெய்ங்கிறதுனால உடனே குக் ஆகிடும். மீதி இருக்கிற எல்லா பேட்டரையும் இதே மாதிரி பூந்தி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா பூந்தியும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டிருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுனால பூந்தியில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வெளியாகிடும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் இந்த பூந்தியை எடுத்துக்கலாம். நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா கூட இதில் உள்ள எக்ஸஸ் ஆயில் எல்லாமே போயிடும். இப்போ பூந்தி ரெடி. அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையட்டும். இதுக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. சீனி தண்ணியாக இருக்கிறது பிசுபிசு தன்மையோட பாகா மாறினா போதும். நல்லா கொதித்து பிசுபிசு தன்மை வந்ததும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூந்தியை இதில் சேர்த்துறேன். இது ஒன்று சேர நல்லா கலந்து விட்டதும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பூந்தி சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். எனக்கு ஃபைன் பூந்தியாக வந்ததுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பெரிய பெரிய பூந்தியாக வந்துருச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது பூந்தி சுகர் சிரப்பை நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் வெள்ளரி விதை, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்த்து லட்டு பிடிக்கும்போது லட்டு நெய் மணத்தோடையும் ட்ரையாக இல்லாமையும் இருக்கும்.
சில பேர் மோத்திச்சூர் லட்டுக்கு நெய்யிலேயே பூந்தி ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணோன்னாக்கா ரொம்ப ஓவர் பவரிங்காக திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கை பொறுக்கிற சூடில் இருக்குது. நமக்கு தேவையான சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான மோத்திச்சூர் லட்டு ரெடி பண்ணியிருக்கோம். நமக்கு ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching.